மதுரை வந்த முதல் மாதம், இது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு சினிமா மாதிரி. ஒரு ஈவினிங் 6 o'clock நான் வேலையை முடிச்சு கிளம்புற நேரம், ஒரு குழந்தை அர்ஜுன் என்ற ஒரு 7 வயது சிறுவன், இவனுக்கு வந்து 3 நாட்கள் இன்சுலின் வாங்க பணம் இல்லை, அண்ட் இவன் இறந்து விட்டான் என்று அனுப்பப்பட்ட பையன். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த அம்மா வந்து இந்த இறந்து போன குழந்தைய ஆட்டோவில் அழைச்சிட்டு வராங்க. அண்டு திடீர்னு பார்த்தோன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் தாண்டும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு. அண்ட் அப்போ தான் நான் இன்னும் பிலீவ் பண்ணுறேன், அந்த மீனாட்சியம்மன் அந்த ஆட்டோவில் இருக்காங்கன்னு. இல்லைன்னா இது நடக்காது. அந்த அம்மா ஆட்டோக்காரங்கிட்ட வண்டியை எமர்ஜென்சிக்கு விடுங்கிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல். அந்த அம்மா கையில் பணம் இல்லை, இறந்து விட்டான் என்று சொல்லப்பட்ட பையன். ஸோ சம்வேர் ஷி தாட், ஒரு இன்ட்யூஷன், முதல்ல இன்ட்யூஷன். அண்ட் கார்டியக் அரெஸ்ட் கால். நான் என்னடா கிளம்புற நேரத்தில் அரெஸ்ட் கால் வருதுன்னு ஓடுறேன் எமர்ஜென்சிக்கு. ஓட ஓட அந்த அம்மா காலில் விழுகிறார்கள். அதிலிருந்து 3வது நாள் அர்ஜுனின் 8வது பிறந்த நாள். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா என் குழந்தையின் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளாக இருக்கும் போல இருக்கு டாக்டர். கையில் பணம் இல்லை, ஏன் உள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல, எதா பண்ணுங்க. சரியா, மானிட்டர் போடுறேன், ஏன்னா உள்ளே வந்தாச்சு, வி ஹேவ் டு புட் த மானிட்டர் ஆன். ஸோ ஃப்ளாட் லைன் வரும் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓரமாக கண்ணுக்கு ஓரமாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது மானிட்டரில், இன்னும் கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஸ்டாப் ஆகல. ஸோ இட்ஸ் லைக் ஏதோ ஒரு இடத்துல பாசிபிலிட்டி இருக்குது. ஹி வாஸ் நாட் கம்ப்ளீட்லி கான். அவன் இறக்க போகிறானோடனே அமிச்சிட்டாங்க, கிளம்புங்க வீட்டுக்கு போயிடுங்க, இது தேராது அப்படின்னு. அண்ட் இம்மிடியட்டாக சிபிஆர் ஆரம்பிச்சு, ரிசஸ்டேஷன் ஆரம்பிச்சு, எங்கள் ஐசியூவில் மேனேஜரை கூப்பிட்டு என் பேரில் போடுங்க, எல்லா படமும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி போட்டு அவனுடைய 8வது பிறந்த நாள் கம்ப்ளீட்டாக உயிர் பிழைத்தான் அர்ஜுன் 3 நாட்கள் கழித்து. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இந்த ஸ்டோரி வந்து ஒரு கலங்க வைக்கும் ஒரு ஸ்டோரி. எங்களுக்கு வந்து கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்கு. இது வந்து பல நேயர்கள் கேட்டிருப்பாங்க, இது 10,000 முறை சொல்லியிருக்கேன். பட் ஒவ்வொரு டைம் சொல்லும்பொழுதும் எனக்கு தொண்டை அடைக்கிறது, கூஸ்பம் வருகிறது. இல்லை, இது எவ்வளோ ஈவன் லெட் இட் பி 1 lakh times. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுங்கிறது வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அன்னைக்கு வந்து அந்த பீடியாட்ரிக் ஐசியூ பலூனில் டெக் பண்ணி அந்த அப்பா அம்மா கதவை திறந்து அந்த இறந்து போன பையன் எழுந்து உட்காந்து ஒரு கிரீடம் போட்டு அன்னைக்கு வந்து வி செலிப்ரேட்டட் இஸ் ரீபர்த். அண்ட் அதுதான் அவனோட ரீபர்த் வாஸ் தி பர்த் ஆஃப் இந்தியன் எடிஷன் ஆஃப் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அப்போ என்ன நினச்சேன்னா, இறைவி ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை யூகேலேருந்து மதுரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கல்ல.